குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி சோஷியோ எக்கனாமிக் இஷ்யூஸில் ஒரு ஸ்கீம் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா ஐசிடிஎஸ், தட் மீன்ஸ் இன்டெகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் சர்வீசஸ் ஸ்கீம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் நல மேம்பாட்டு திட்டம். இந்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கும் ஒரு ஊட்டச்சத்து வளர்ச்சியை, ஒரு ஊட்டச்சத்து மேம்பாடை அங்கன்வாடி மையங்கள் மூலிமா கொடுக்குற திட்டம் தான் ஐசிடிஎஸ் அப்படிங்கிறது. நம்ம இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ் இருக்காங்க, இல்லை வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மந்த்லி ஒரு பாக்கெட்டில் சத்து மாவு தருவாங்க. அதில் போட்டிருப்பாங்க ஐசிடிஎஸ், தெரியுங்களா? நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி சேவைகள் எல்லாமே ஐசிடிஎஸ் மூலிமா தான் வழங்குறாங்க. இது ஊட்டச்சத்து மேம்பாட்டுக்காக ஒன்றிய அரசு அப்படிங்கிறது 1975 பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் மூலிமா கொண்டு வந்த திட்டம் அப்படிங்கிறது ஐசிடிஎஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதோட நிதி பகிர்வு பார்த்திங்கன்னா 60:40, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் 60 பங்கையும் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது 40 பங்கையும் எடுத்துக்கொள்கிறாங்க. இதில் 6 சேவைகள் ஒன்று இருக்குது. அதில் துணை ஊட்டச்சத்து திட்டம் அதை தவிர மீதி 5 சேவைகளுக்கு இந்த 60:40. அந்த துணை ஊட்டச்சத்து திட்டத்துக்கு 50:50 எடுத்துக்கிறாங்க நிதி பகிர்வு அப்படிங்கிறது. ஓகேங்களா? எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1975 என்ன அமைச்சகத்தின் கீழே? பெண்கள் மற்றும் குழந்தைகள் நல மேம்பாட்டு அமைச்சகம். இது ஒரு ஊட்டச்சத்து மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது. இதோட நோக்கங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 நோக்கங்கள் இருக்குது. என்னென்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, 0 முதல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துதல். ஒரு குழந்தைகளுக்கு அப்படின்னு பார்க்குறப்போ ஊட்டச்சத்து அப்படிங்கிறது மிக மிக அவசியமானதாக ஒன்றாக இருக்குது. அதை மேம்படுத்தணும். அவங்கள எந்த விதமான நோயும் சீக்கிரம் அட்டாக் பண்ணிடக்கூடாது, நோய் தடுப்பு அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து பாருங்கள், குழந்தையின் சரியான உளவியல், உடல் மற்றும் சமூக வளர்ச்சிக்கான அடித்தளத்தை அமைப்பது. அவங்க மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும் சரி அவங்களோட வளர்ச்சிக்கான அடித்தளத்தை அமைச்சு கொடுக்கணும். எப்படி? அவங்க எந்த ஒரு விஷயத்துக்கான பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் போக போக ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி அவங்க 0 to 6 ஏஜ் வரைக்கும் அவங்களோட ஊட்டச்சத்து மேம்பாடுங்கிறத மேம்படுத்திட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே அவங்களோட ஃபிசிக்கலாக இருக்கும் மென்டல் ஹெல்த்து இது எல்லாமே சீராக இருக்கும் அப்படிங்கிறது நம்பப்படுது. தேர்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இறப்பு, நோயற்ற தன்மை, ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பள்ளி இடைநிற்றல் ஆகியவற்றை குறைத்தல். அதாவது குழந்தை இறப்பு விகிதத்தை குறைக்கணும். அவங்களுக்கு நோய் அதிகமாக இருந்தால் குழந்தை இறப்பு விகிதம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஊட்டச்சத்து குறைபாடு அதை குறைக்கணும். பள்ளி இடைநிற்றல் அதை குறைக்கணும் அப்படிங்கிறத நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த பாயிண்ட்டு, குழந்தை வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கு பல்வேறு துறைகளுக்கிடையே கொள்கை மற்றும் அமலாக்கத்தை திறம்பட ஒருங்கிணைத்தல். அப்படி என்னென்னா, இப்போது இந்த குழந்தைகள் ரிலேட்டடாக ஊட்டச்சத்து மேம்பாடு ரிலேட்டடாக எந்தெந்த துறைகள் எல்லாமே ஸ்கீம்ஸோ இல்லை பாலிசிஸோ கொண்டு வராங்க அப்படின்னா இந்த ஐசிடிஎஸ் ஸ்கீம் அப்படிங்கிறத அந்த ஸ்கீமோட ஒருங்கிணைந்து செயல்படும் அப்படிங்கிறத சொல்ல வர்றாங்க. அடுத்த பாயிண்ட்டு, சரியான ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார கல்வி மூலம் குழந்தையின் இயல்பான ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை கவனிக்கும் தாயின் திறனை மேம்படுத்துதல். அதாவது தாய்மார்களோட ஊட்டச்சத்தை நம்ம மேம்பாடு செஞ்சால் தான் குழந்தைகளோட ஊட்டச்சத்து அப்படிங்கிறது மேம்பாடு அடையும் அப்படிங்கிறது நம்பப்படுறதுனால ஃபஸ்ட்டு மதர்ஹுட்டோட ஊட்டச்சத்து நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நோக்கமாக வச்சுருக்காங்க. அப்போ என்னென்ன நோக்கம் இதில் இருக்குதுன்னு பாருங்கள். 0 முதல் 6 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துதல், குழந்தையின் சரியான உளவியல், உடல் மற்றும் சமூக வளர்ச்சிக்கான அடித்தளத்தை அமைத்தல், இறப்பு மற்றும் நோயற்ற தன்மை, ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பள்ளி இடைநிற்றல் போன்றவற்றை குறைத்தல், குழந்தை வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கு பல்வேறு துறைகளுக்கிடையே கொள்கை மற்றும் அமலாக்கத்தை திறம்பட ஒருங்கிணைத்தல், சரியான ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார கல்வி மூலம் குழந்தையின் இயல்பான ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து தேவைகளை கவனிக்கும் தாயின் திறனை மேம்படுத்துதல். இந்த 5 பாயிண்ட்ஸுங்கிறது அப்ஜெக்டிவ்ஸ். இந்த 5 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ்ஸ். இந்த 5 பாயிண்ட் எழுதினாலும் நீங்கள் போதும். இதில் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டே, இந்த நோக்கங்களை அடைவதற்கு 6 சேவைகளை ஐசிடிஎஸ் அப்படிங்கிறது வழங்கிட்டு இருக்காங்கன்னு. என்னென்ன சேவைன்னு பார்த்தீங்கன்னா துணை ஊட்டச்சத்து திட்டம், நோய் தடுப்பு, சுகாதார பரிசோதனை, பரிந்துரை சேவைகள், தொடக்கப்பள்ளி முறைசாரா கல்வி, ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார கல்வி வழங்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு துணை ஊட்டச்சத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த சத்து மாவு அதெல்லாம் கொடுக்கறது யார் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கு, தாய்மார்களுக்கு, அதுக்கப்புறம் 0 to 6 வயதுக்குட்பட்ட குழந்தைங்களுக்கு இது கொடுத்துட்ருக்காங்க. நோய் தடுப்பு அப்படிங்கிறது இம்யூனைசேஷன் பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக
வேக்சினேஷன்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா, அதுவும் வந்து இந்த கீழே தான் சேவைகள் வந்து வழங்கிட்டு இருக்காங்க. சுகாதார பரிசோதனை, மந்த்லி செக்கப்பு, எதுனாலும் அங்கே போய் நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கு அவங்க வந்து உறுதுணையாக இருப்பாங்க. பரிந்துரை சேவைகள் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மதருக்கு வந்து அவங்க வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. குழந்தைங்களை எப்படிலாம் நம்ம பார்த்துக்கணும், இந்த ஃபுட்டு தான் கொடுக்கணும், 6 months வரைக்கும் ஒரு குழந்தைக்கு அப்படிங்கிறது வந்து தாய்ப்பாலுங்கிறது அவசியம், அதை மட்டும் தான் நீங்கள் கொடுக்கணும், அதுக்கு மேலே நீங்கள் எதுவுமே கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ்லாம் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. தொடக்கப்பள்ளி முறைசாரா கல்வி, இந்த அங்கன்வாடி மையங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 to 5 years இருக்க குழந்தைங்கள்லாம் அங்கே வந்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கல்வி முறையும் இவங்க வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார கல்வியும் வழங்கப்படுது ஐசிடிஎஸ் கீழே. அப்போ 6 சேவைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, துணை ஊட்டச்சத்து திட்டம், நோய் தடுப்பு, சுகாதார பரிசோதனை, பரிந்துரை சேவைகள், தொடக்கப்பள்ளி முறைசாரா கல்வி, சுகாதார கல்வி, இதெல்லாமே வழங்கப்படுது. இதுதாங்க ஐசிடிஎஸ் அப்படிங்கிறது. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.